ஓப்போ F27 Pro Plus தான் நம்மகிட்ட வந்திருக்கு. இந்த ஃபோன்ல ஓப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் என்ன ப்ரைஸுக்கு வந்து வரலாம், அண்ட் இந்த ஃபோனை வாங்குறது ஒர்த்தா, அண்ட் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபோன் எப்படி இருந்தது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓப்போ F27 Pro Plus 5Gயோட பாக்ஸ் வந்து இதான். எப்பவும் போல அந்த ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட்லையும் அதே மென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின் பக்கமாக இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அண்ட் மிட் நைட் நேவி அப்படிங்கிற கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு கலரும் இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ள நமக்கு எடுத்தோடனே ஃபோன் தான் வந்திருக்கு. இதை சைடில் வைக்கிறேன். அண்ட் அதுக்கு கீழே ஃபோனுக்கான ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் இஜெக்டர் வாரண்டி புக்லெட்ஸ் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஒரு ட்ராவல் அடாப்டர் வந்திருக்கு. இது நமக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான். 67 வாட் இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் ஏ டு டைப் சி தான். இப்போ ஃபோனை வந்து பார்க்கலாம். ஃபோன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூர்ல வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிளா இருக்கு. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். அண்ட் ஓவராலா இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் போனும் வந்து இருக்கு. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்றாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் உங்ககிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க. எம்ஐ, ஒன் பிளஸ், ரியல்மி இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோட வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த போனை கையில எடுத்துட்டாலே கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இந்த ஓப்போ போன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டரா வந்திருக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பில்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது முன்னாடியே தெரிஞ்சதுதான் இந்த போன் பில்டு நல்லா டார்கெட் பண்ணி வர போன் கண்டிப்பா தெரியும். ஸோ இந்த போன்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா IP69 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளேயே போட்டாலும் எந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த போனா இதுவும் இருக்க போகுது. அண்ட் பின்பக்கம் பாத்தீங்கன்னா 2 டியூவல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து லெதர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கையில தொடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஒரு பிளாஸ்டிக் மாதிரின்னு சொல்லலாம். பட் ஆனால் அதோட ஃபீலிங் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. கிரிப் வந்து கண்டிப்பா பெட்டரா இருக்கு. நீங்க கேஸ் போடாம கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனாலும் போட்டுக்கங்க ஒரு ப்ரொடக்ஷனுக்காக. மற்றபடி இந்த போன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சைடோட ஃபினிஷ் கூட பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓவராலா கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 200 கிராம் கீழே தான் வந்திருக்கு. அண்ட் திக்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. 7.5 mm தான் வந்து இருக்கும். ஸோ ஓவராலா உங்களுக்கு கையில பிடிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்ஹேண்ட் ஃபீலும் நல்லா பண்ணிருக்காங்க. எப்பவும் போல பில் குவாலிட்டி நல்லா பண்ணுவாங்க. இந்த வாட்டி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. IP ரேட்டிங் கொடுத்தது ஒரு பாசிட்டிவா நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்கு. இது வந்து நேவி கலர், இது போக இன்னொரு கலர் பிரைட் கலர் வந்திருக்கு. அது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே எந்த அளவுக்கு பில்டு நல்லா பண்ணிருக்காங்களோ அதே அளவுக்கு டிஸ்பிளேவும் நல்லா பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Full HD plus ரெசல்யூஷன் இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. பெசில்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது போக HDR சப்போர்ட் கூட வந்திருக்கு. நீங்க யூடியூப்ல HDR வீடியோஸும் பிளே பண்ணலாம். மேக்ஸிமம் பிரைட்னஸா 950 நிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ நான் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப உச்சி வெயில யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அதிகமான பிரைட்னஸ் சொல்ல முடியாது. பட் இண்டோருக்கு ரொம்பவே சஃபிஷியண்டா வந்திருக்கும். அவுட்டோருக்கு ரொம்ப உச்சி வெயிலுக்கு போனீங்கன்னா மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு கிளார் வந்து தெரியும். மற்றபடி ஈவினிங் டைம்ஸ்லாம் அவுட்டோர்லயுமே பெட்டரா தான் வந்து இருந்தது. ஸோ நல்லா பண்ணிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பெஸ்டா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த போனோட ஆடியோ குவாலிட்டி. இங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. நான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கொடுக்கல. அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். 300% வால்யூம் பூஸ்ட் வந்து எப்பவுமே கொடுப்பாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ ரொம்பவே லவுடா இருந்தது. அந்த 300% போனீங்கன்னா லைட்டா எரிச்சலாகிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆடியோட லவுட்னஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஸ்டீரியோ எஃபெக்ட் இல்லாதனால அந்த ஒரு பிரீமியம்னஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியல. டிஸ்பிளே எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு ஆடியோவும் நல்லா இருந்தா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். இப்ப விவோவா இருக்கட்டும், ஓப்போவா இருக்கட்டும், டிஸ்பிளே ரொம்ப நல்லா பண்ணிட்டு அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் வச்சது தான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மற்றபடி நான் மூவிஸ் பார்த்த வரைக்கும் சரி, யூடியூப்ல வீடியோஸ் பார்த்த வரைக்கும் சரி, எல்லாத்துக்குமே அந்த வியூவிங் கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கலர் ரொம்ப ரிச்சா ப்ரொடியூஸ் பண்ணிச்சு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே ஆஸ் ஆல்வேஸ் நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. பட் ஆடியோ லவுட்னஸ் நல்லா இருக்கு.
நெக்ஸ்ட் இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். டிமென்சிட்டியோட 7050 6 நானோமீட்டர் ப்ராசர் TSMC மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. 5G ப்ராசர். இதோட அனுரு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 6 லட்சத்துக்கு உள்ள வந்திருக்கும். 5G பேண்ட் வந்து தேவையான அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ 5G கனெக்டிவிட்டியில பெரிய இஷ்யூ இருக்காது. அதே மாதிரி கால் டிராப் ஆகாது, இந்த மாதிரி இஷ்யூஸும் பெருசா கிடையாது. ஸோ ஓவராலா உங்களுக்கு வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டா வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப இன்டென்சிவான கேம் இருக்கு, இந்த போன் செட் ஆகாது. நீங்க போகோ F6 அந்த மாதிரி போனை வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் நார்மல் கேமிங்க்கு இந்த போன் நல்லா இருந்தது. அண்ட் மெயின் அட்வான்டேஜா நான் பார்க்கறது ஹீட்டிங் பெருசா வந்து ஆகல. ஓரளவுக்கு தெர்மல் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நீங்க நார்மலா டே டு டே யூசேஜ் பண்றீங்கன்னா தெர்மல்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பேசுறீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் டே டு டே ரஸ்கா நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் தான். ஸோ ஓவராலா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட கேமராஸ் தான். கேமராஸ்க்கு நான் ஒரு பெரிய அட்டென்ஷன் வந்து வச்சிருந்தேன் ஓப்போட F சீரிஸ்ல. பட் இந்த டைம் அந்த அளவுக்கு பெட்டரா வந்து பண்ணல. பட் ஸ்டில் கொடுத்துருக்கிறது ஓகேங்கிற மாதிரி தெரியுது. பின்பக்கமா பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் வந்திருக்கு. பட் என்ன சென்சார்ங்கிறது மென்ஷன் பண்ணல. f1.7 அபேச்சர் வந்திருக்கு. இதுக்கு OIS வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சார் வந்திருக்கு. இங்க அல்ட்ரா வைட் வந்து கிடையாது. அது போக செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் தான். நிறைய சைட்ல 8 மெகா பிக்சல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஹை ரெசல்யூஷன் மோட்னு போகும்போது 32 மெகா பிக்சல் வந்து ஆன் ஆகுது. ஸோ 32 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா போட்டோஸ் கண்டிப்பா நல்லா இருந்தது. அது ரியரா இருக்கட்டும், செல்ஃபியா இருக்கட்டும், போட்டோ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ரிச்சான கலர் வந்து கொடுத்தது. டீடைலிங் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் நெகட்டிவ்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா நீங்க உங்களுக்கு இப்ப அந்த சோனி சென்சார்லாம் லோ லைட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆப்ஷன் வந்து கிடையாது. அதனால தான் இதோட மைனஸ் பாயிண்ட் இருக்கு கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது. மற்றபடி செல்ஃபி வந்து ஓகேங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனா 4K கொடுக்கல. இது ஏன்னா எனக்கு தெரியல. அதே ப்ராசர் தான், அதே 32 மெகா பிக்சல் சென்சார் தான். பட் 4K வந்து கொடுக்கல. போன டைம் F25 ப்ரோல வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி கட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி கேமரா ஒரு ஓகே பர்ஃபார்மன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. இதோட கேமராக்காக நான் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வேணாம். ஏன்னா போன டைம் வந்து F25 வரும்போதெல்லாம் V30 அந்த மாதிரி போன்ஸ்லாம் கிடையாது. பட் இப்போ அந்த போன்லாம் இருக்கு. அங்க வந்து இதை விட ஒரு பெட்டர் சென்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க கேமரா ப்ரிஃபரன்ஸ்னா நீங்க அந்த போன்ஸை கன்சிடர் பண்ணலாம். கேமராக்காக இந்த போனை பெருசா வாங்க வேண்டாம். பட் கேமரா நல்லா இருக்கு. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் தான். Android 14 பேஸ்ட் ஆன் ColorOS. ColorOSல இந்த வாட்டி எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் தான், ப்ளோட்வேர் அதிகமா கொடுக்கல. ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன 2-3 ப்ளோட்வேர் தான் இருக்கு. அது நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்டேட் பத்தி பேசிங்கன்னா 2 மேஜர் அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன். பட் ப்ராமிஸ் வந்து அவங்க பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் RAM அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் DDR4X RAM UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு வேரியன்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். அது 8256 வந்திருக்கலாம். ஓவராலா உங்களுக்கு மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு AI எடிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன போட்டோ வந்து எடிட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. அண்ட் ஓவராலா பிரைசிங் பத்தி பேசிட்டீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து நான் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அஃபிஷியல் பிரைசிங் தெரியாது. பட் எக்ஸ்பெக்டட் பிரைசிங்னு பாத்தீங்கன்னா 25,000 கீழே வரதுக்கு அதிக வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ஓவராலா இந்த போன் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஆல் ரவுண்டிங்கா வந்து இருக்கணும், ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கணும், நான் டீசெண்டா தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு பெட்டர் கேமரா தேவை, ஒரு பெட்டர் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த போன் உங்களுக்கு நல்லா இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருக்கு, பில் குவாலிட்டி நல்லா இருக்கு, IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கேமரா டீசெண்டா இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டா இருக்கு, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம்னா இந்த போன் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கேமிங் தான் ரொம்ப டார்கெட்டட்னா நீங்க போக்கோ F6 இந்த மாதிரி போன்ஸ்க்கு வந்து போகலாம். இல்லை எனக்கு கேமரா தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க Vivo V30Eக்கு வந்து போகலாம். இல்ல மோட்டோ H50 Fusion இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குதான் வந்து போகுது. பட் ஸ்டில் இந்த போன் அதுல இருந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகிறதுக்கு அந்த IP69 ரேட்டிங் ஒன்று தான். அது போக இந்த பில் குவாலிட்டி, இந்த இன்ஹேண்ட் ஃபீலை நான் வந்து சொல்லுவேன். ஓவரால் உங்களுக்கு ஓப்போ பிடிக்கும்னாலும் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா தெரியலாம். பேட்டரி பாத்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட் இருக்கு. எப்பவும் போல எல்லா பேட்டரி மாதிரி தான் இருக்கு. பெருசா நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது டிராப் வந்து ஆகல. அது போக சார்ஜர் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா இந்த போன் வந்து 25K கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஒருவேளை ஓப்போ வந்து IP69 கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அதிகமா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒர்த்தா வந்து தெரியாது. உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த போனை பத்தின டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.